புதுக்கோட்டை மாவட்டத்தில் கருக்கலைப்பால் பெண் பலியானதை தொடர்ந்து அங்கு மருத்துவமனையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதன் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுவாமிநாதன் வழங்க கேட்கலாம். சுவாமிநாதன், இது குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் கரும்பக்குடி அருகே மஞ்சுபடுதி கிராமத்தைச் சேர்ந்த பரிமளேஸ்வரன் கலைமணி தம்பதியினர். இவங்களுக்கு கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி திருமணம் நடைபெற்றது. இவர்களுக்கு ஏற்கனவே 2 பெண் குழந்தைகள், அதாவது 8 வயது அப்புறம் 1.5 வயது, ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்கு. இந்த நிலையில கலைமணி மீண்டும் கர்ப்பமடைந்த நிலையில் கணவர் பரிமளேஸ்வரர் வெளிநாட்டுல இருக்காரு. ஏற்கனவே 2 பெண் குழந்தைகள் உள்ள நிலையில மீண்டும் கருவில் இருப்பது என்ன குழந்தை என்பதை அறிய பொன்னமராவதியில் உள்ள தனியார் மருத்துவமனை, அதாவது துர்கா மருத்துவமனை என்ற தனியார் மருத்துவமனையில் அந்த குழந்தை ஆணா பெண்ணா என்ற பரிசோதனை மேற்கொள்கிறாரு கலைமணி. அப்போது பரிசோதித்த மருத்துவர்கள் கருவில் இருப்பது பெண் குழந்தை என உறுதி செய்துள்ளனர். இதனை அடுத்து வயிற்றில் இருக்கும் குழந்தையை கருவை கலைப்பதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுறாங்க கலைமணி. இதனைத் தொடர்ந்து வயிற்றில் இருந்த 5 மாத கருவை நன்கு வளர்ச்சியடைந்த நிலையில் கருவை கலைக்க வெளிநாட்டில் இருந்த கணவர் ஒப்புதலோடு மருத்துவர்கள் கருக்கலைப்பு முயற்சி ஈடுபட்டதாக தெரிய வருகிறது. இந்நிலையில் நேற்று முன்தினம் கலைமணி கருக்கலைப்பின் போது உயிரிழந்தாரு. இதையடுத்து பெண் உறவினர்கள் மருத்துவர்கள் தங்களிடம் ஆலோசனை பெறாமல் கருக்கலைப்பு செய்துள்ளதாக குற்றம் சாட்டி நேற்று முன்தினம் இரவு தனியார் மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. அப்புறம் இதனைத் தொடர்ந்து கலைமணி உடல் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வைக்கப்பட்ட நிலையில நேற்று மருத்துவர்கள் தங்களிடம் அனுமதி பெறாமல் கருக்கலைப்பு செய்த காரணத்தால் கலைமணி உயிரிழந்து விட்டதாக கூறி தனியார் மருத்துவமனை மற்றும் மருத்துவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி புதுக்கோட்டை தஞ்சை சாலையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாங்க. அதுக்கப்புறம் காவல்துறை மற்றும் கோட்டாட்சியர் ஐஸ்வர்யா தலைமையிலான பேச்சுவார்த்தையில உடன்பாடு ஏற்பட்டு இந்த சாலை மறியல் போராட்டத்தை கைவிடுறாங்க. இதனைத் தொடர்ந்து சாலை மறியல் போராட்டமானது கைவிடப்பட்டு உறவினர்கள் கலைந்து செல்றாங்க. இதன் தொடர்ச்சியாக இன்று காலை அந்த கலைமணியுடைய உறவினர்கள், அதாவது தந்தையார் மற்றும் உறவினர்கள் சேர்ந்து புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து அந்த சம்பந்தப்பட்ட தனியார் மருத்துவமனை மீதும் மருத்துவர் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்கணும், எங்களுக்கு நிதி பெற்றுத்தரணும்னு சொல்லி அவங்கள்ட்ட கோரிக்கை வைக்கிறாங்க. மாவட்ட ஆட்சியர் மனுவை பெற்றுக்கிட்டு அவர் நடவடிக்கை எடுப்பதாக உறுதி வைக்கிறாரு. இந்த நிலையில சம்பந்தப்பட்ட மருத்துவமனை துர்கா மருத்துவமனையில சுகாதாரத்துறை இணை இயக்குனர் பிரியா, தேன்மொழி, குடும்ப நல துணை இயக்குனர் கோமதி உள்ளிட்ட 8 மருத்துவ திட்ட அதிகாரிகளும் காவல்துறையினரும் தற்போது அந்த சம்பந்தப்பட்ட மருத்துவர்கள் ஆய்வு பண்ணி வராங்க. தற்போது உங்கள் விவரங்களுக்கு நன்றி சாமிநாதன்.